நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ், ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், ரேம்ப் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, பேரபோலிக் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, அந்த ரெஸ்பான்ஸோட டெஃபினிஷன்ஸ், அதோட ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கேன். இந்த பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சம் போட்டிருக்கோம், சம்மில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் இஸ் சேம் அஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி ரெஸ்பான்ஸ். ஓகேவா, என்ன இன்புட்டில் கொடுக்குறோமோ அதே தான் நம்மளுக்கு என்ன எக்ஸைட்டேஷன் கொடுக்குறோமோ அதே ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ், தென் எல்லா கண்ட்ரோல் சிஸ்டமும் காசல், அவுட்புட் வந்து பிஃபோர் இன்புட் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ரீகேப் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஒரு விஷயம் படிக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எதுவும் ஈஸியாக மறக்காது. தென் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இதில் 2 ஸ்டெப் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் டிரான்சியன்ட் ஆகி அப்புறம் அப்படியே ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போகும். இதுதான் கண்ட்ரோல் சிஸ்டமோட இருக்கிற டைம் அனாலிசிஸில் இருக்க பேசிக்காக 2 டிவிஷன். இதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லிடுறேன். ஸ்டடி ஸ்டேட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், பிகாஸ் வீடியோ லென்த்துக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து சம் காமன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். இதில் நம்ம ஃபைனல் வேல்யூ தியரம் தான் எடுப்போம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த போல் வந்து அட்மோஸ்ட் ஒரு போல் வந்து ஆரிஜினில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா SC வரும். தென் அது அப்படியே மாறும் இல்லையா, நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டேட்டில் அந்த எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா, ஸோ இதில் ஃபைண்ட் த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்பிளைன். இந்த எஸ்பிளைனை வச்சு தான் நம்ம வந்து இமேஜினரி ஆக்சிஸ்லேயும் ரியல் ஆக்சிஸ்லேயும் போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ எஸ்பிளைன் அப்படிங்கிறது S = சிக்மா + J ஒமேகா. இதில் சிக்மாங்கிறது ரியலு, ஒமேகாங்கிறது இமேஜினரி. இதில் ஜீரோஸ் வந்து மேலே நியூமரேட்டர், போல்ஸ் வந்து டினாமினேட்டர் இல்லையா. அதை =0 போட்டு தான் நம்ம ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் வந்து பண்ணுவோம். பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டமில் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். இப்போ வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் = நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் எப்பயுமே. ஏன் அப்படி இல்லையே, நம்மளுக்கு வந்து போல்ஸ் வந்து 3 இருக்கும், சம்டைம்ஸ் 0, 2 இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா போல்ஸை வந்து 0லையும் ஜீரோஸை வந்து இன்ஃபினிட்டிலையும் நம்ம முடிச்சுட்டு அதை ஈக்குவல் பண்ணி தான் நம்ம வச்சுக்கணும். இதுதான் வந்து ஜென்ரலான ஃபார்மெட்டே. தென் இதை வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் போல்ஸை வந்து Pன்னு சொல்கிறோம், நம்பர் ஆஃப் ஜீரோஸை Zன்னு சொல்கிறோம். இஃப் P is greater than 0னா P - Z போடணும். இஃப் P is less than Zனா Z - P போடணும். ஓகேவா, இதில் எப்படி நம்ம பிளாட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோஸை வந்து 0னும் போல்ஸை வந்து Xன்னு போட்டு இதில் நம்மளுக்கு என்ன பார்த்துருக்கோம், ஆரிஜின் கிட்ட இருக்கிற போல் டாமினன்ட் போல் போட்டு சொல்லுவோம். D is greater than or equal to 4. அடிக்கடி படிக்கும்போது சில விஷயங்களை ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டரில் பாண்டட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் பாண்டட் இன்புட் நம்மளுக்கு வந்து அன்பாண்டட் அவுட்புட் கிடைக்கும். பட் ஆனால் இன்புட் வந்து பாண்டடாக இருக்கும். ஓகேவா, அன்ஸ்டேபிளாக எப்பயுமே